இந்த தீபாவளிக்கு நிக்கிலனும் அவங்க பெரியப்பாவும் சேர்ந்து பன்னீர் பஜ்ஜி பண்ணாங்க. பெரியப்பான்னா என்னோட சின்னத்தான். ஆம்பளைங்க சமையல் அட்டகாசமா இருக்கும்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்லயும் நல்லா தான் செய்யறாங்க. உண்மையிலே பன்னீர் பஜ்ஜி அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. செம்ம சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா இன்ஸ்டன்டா பண்ணிட்டாங்க. இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு வாங்கி அதுல கொஞ்சம் தயிர், தண்ணி, லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பன்னீரை முக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளவே தான். எவ்வளோ ஈஸியா எவ்வளோ சீக்கிரமா செஞ்சுட்டாங்க தெரியுமா? எல்லாருமே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. இதோட ஃபன் ஃபில்ட் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே அட்டாச் பண்ணிருக்கேன், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஆம்பளை பிள்ளைக்கு அடுப்படியில என்ன வேலை அப்படின்னு நம்ம தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. மனசு இருந்து ஆசை இருந்து ஆர்வத்தோட யாரு செஞ்சாலும் நல்லா தான் வரும். சாப்பாடு எல்லாருக்கும் பொதுன்னா சமையலும் பொது தானே. அதுல ஆண் என்ன பெண் என்ன, ஆர்வத்தோட யாரு செஞ்சாலும் உண்மையிலே எங்க அத்தை சொல்ற மாதிரி சூப்பரா தான் வரும். நீங்க சொல்லுங்க அத்தை, சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு? சூப்பரா இருக்கு. எப்படி? சூப்பர்ல.